நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அவர் எப்படி செயல்படுவாருங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. கரண்ட் இருக்கு, மரக்கட்டையில் அந்த கரண்ட் அது கடத்துமா? அந்த கரண்ட் கடத்துகிற ஒயர் எப்படி இருக்கும்? காப்பரில் இருக்கும். ஏன் அது மரக்கட்டையில் போட மாட்டேங்கிறாங்க? மின்சாரத்தை மரக்கட்டை என்ன செய்யாது, கடத்தாது. ஏன் கடத்தாது? மரக்கட்டையோட இயல்பு என்னது? கடத்தாது. அதுபோல விசுவாசம் மாத்திரமே தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அவிசுவாசம்ங்கிறது ஒரு மரக்கட்டை போன்றது. அது அவருடைய வல்லமை என்ன செய்யும்? தடுக்கும். அவிசுவாசம் இருந்தாலும் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொன்னா, இந்நேரத்துக்கு உலகம் முழுவதுமே ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கணும்? பெற்றிருக்கணும். ஏன்னா அவர் ஒருத்தர் கூட அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ரட்சிப்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது. நீங்கெல்லாம் வாங்க, யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரேன், மீதியெல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அவருடைய சித்தம் அதுவல்ல, ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது. அதற்காக நீடிய பொறுமையுள்ளவராக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அது நடந்துதா? எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டாங்களா? ஏன் பெற்றுக்கொள்ளல? அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. விசுவாசிக்காதவங்க என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. அப்போ பெற்றுக்கொள்றது யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.